الحمد لله الذي بنعمته تتم الصالحات، مجيب الدعوات، رفيع الدرجات، وهو الذي يقبل توبة عباده ويعفو عن السيئات، الرافع الدرجات ومنزل الآيات، إلهنا خالقنا ورازقنا فليس لنا رب سواك. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم عن عمر بن الخطاب رضي الله تعالى عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، إلى آخر الحديث. رواه الإمام البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுடைய பெயரால் இந்த ஜுமா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து, விரிந்த விண்ணிலே பல விண்மீன்களையும் பரந்த மண்ணிலே பல மனித கோடிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் தனித்தவன், துணையற்றவன். அவனை யாரும் படைக்கவும் இல்லை, அவன் படைக்கப்படவும் இல்லை, அவன் பெறவும் இல்லை, யாரால் பெறப்படவும் இல்லை. சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சரிதாரே ஆலம், ரஹ்மத்துல்லில் ஆலமீன், முஹம்மதே முஸ்தபா, அக்ரமே முஜ்தபா, சய்யிதுல் ஆலம், ரஹ்மத்துல்லில் ஆலமீன், ஹாத்தமுன் நபியாக வந்த என் உயிரிலும் மேலான ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களது மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரையில் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் மூலமாக எந்தெந்த நல்ல விடயங்களை நம்மவர்களுக்கு எடுத்து நடக்க சொன்னார்களோ அத்துணை நல்ல விடயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இயன்ற அளவோ ஒவ்வொன்றாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளெல்லாம் பாவம், ஹராம், நரகத்துக்கு போய்விடுவாய் என்பதாக தடுத்தார்களோ அத்துணை ஹராமான கெடுதியான விஷயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலே அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய்யத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ் இத்தகுல்லாஹ் இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்த். மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக மனிதர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அறிவு, ஆற்றல், அழகான தோற்றம் போன்றவற்றின் மூலமாக ஒரு மனிதனை கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தியிருக்கின்றான். பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்றான்: லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். நாம் மனிதர்களை அழகான ஒரு தோற்றத்தில் படைச்சிருக்கின்றோம். அழகான தோற்றத்தில் படைத்தது மட்டுமல்ல, அல்லாஹ் ஒரு கண்ணியமான, கௌரவமான, சிறப்பான ஒரு மனிதனாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். குர்ஆன் சுன்னாவிலே எங்கேயுமே பார்க்க முடியாது லகத் ஹலக்னல் கமர், லகத் ஹலக்னஷ் ஷஜர், லகத் ஹலக்னஷ் ஷம்ஸ். நாம் சூரியனை அழகாக படைத்திருக்கின்றோம், சந்திரனை அழகாக படைத்திருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் சுன்னாவிலே எங்கேயுமே கிடையாது. நாம் பார்க்கக்கூடிய சூரியன் எமக்கு அழகானதாக இருக்கலாம், பார்க்கக்கூடிய சந்திரன் அழகானதாக இருக்கலாம், மரம் மட்டைகள் அழகானதாக இருக்கலாம். ஆனால் பரிசுத்தமான குர்ஆன் பேசுகிறது, இன்சான், மனிதர்களை மாத்திரம் தான் நாங்கள் அழகாக படைத்திருக்கின்றோம். வெள்ளையராக இருக்கலாம், கருப்பராக இருக்கலாம்,
கட்டையராக இருக்கலாம், நீலமனாக இருக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, எப்படியாப்பட்டவராக இருந்தாலும் மனிதர்களை ரப்புல் ஆலமீன் அழகானவர்களாக படைத்திருக்கின்றான். இன்னும் ஒரு இடத்திலே குர்ஆனிலே அல்லாஹ் பேசக்கூடிய நேரத்தில் நாம் மனிதர்களை கண்ணியப்படுத்திருக்கின்றோம், கௌரவப்படுத்திருக்கின்றோம். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் பாவிக்கின்றான், ஆதமுடைய பிச்சனங்களை நாம் கண்ணியப்படுத்திருக்கின்றோம், கௌரவப்படுத்திருக்கின்றோம், சங்கைப்படுத்திருக்கின்றோம் என்பதாக பரிசுத்தமான குர்ஆன் பேசுகிறது. ஆனால் கண்ணியப்படுத்தியதிலும் படைத்த ரப்புல் ஆலமீன் ஒரு கூட்டத்தை தேர்வு செய்கிறான். பரிசுத்தமான குர்ஆன் பேசுகிறது, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவங்க யார் என்று தெரியுமா? அத்காக்கும், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்கள். மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஏராளமான கட்டளைகள் இருக்கின்றன. அதிலும் விசேஷமான ஒரு கட்டளை தான் எங்களுடைய வியாபாரம். நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் எந்த முறையில் அமைய வேண்டும், எப்படியாப்பட்ட வியாபாரங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் தெளிவான முறையில் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்ந்து விட்டான், உலகத்திலே வாழ்ந்துவிட்டு அவன் கபரை சந்தித்து விட்டான். கபரை சந்தித்ததற்கு பின்னால் அவனுடைய சொத்துகள், அவனுடைய செல்வங்கள் யாருக்கு எவ்வளவு, எந்த அளவில் அவனுக்கு பங்கு போக வேண்டும் என்ற அளவுக்கு மார்க்கம் எமக்கு அழகான முறையில் வழிகாட்டுகிறது. நாம் மரணத்திற்கு பின்னால் நம்முடைய சொத்து நம்முடைய குழந்தைகளுக்கு போகக்கூடிய நேரத்திலே 100க்கு 100 ஹலாலான முறையில் போக வேண்டும். ஏதோ ஹராமான முறையில் சம்பாதித்து விட்டோம், ஹராமான முறையில் நம்முடைய வியாபாரம் ஆகிவிட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமக்கு அல்லாஹ் தரக்கூடிய தண்டனைகளில் முதலாவது தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் ஒரு முதலாளியாக இருக்கின்றேன், நான் ஒரு தொழிலாளியாக இருக்கின்றேன், நான் ஒருவரிடத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்றேன், நான் ஒரு இடத்திலே கடமை புரிந்து கொண்டிருக்கின்றேன். புரியக்கூடிய நேரத்திலே நம்முடைய அந்த வியாபாரங்கள் ஹலாலான முறையில் ஆகவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தலைகளுக்கு மேலால் அவனுடைய துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் சொல்லவில்லை, குர்ஆனும் சுன்னாவும் அழகான முறையில் இதை பேசிக் கொண்டுதான் இருக்கிறது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு அழகான ஒரு கோரிக்கையை ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முன்வைத்தார்கள். என்ன கோரிக்கை என்று தெரியுமா? போனார்கள், போய் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ அய்யஜஅலனி, உதுல்லாஹ அய்யஜஅலனி முஸ்தஜாபத் துஆ. நான் கேட்டதோடு என்னுடைய துஆ கபூல் செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஆர்வம் இருக்கிறது. ஏன் என்ற துஆ கபூல் ஆகுதில்லை? ஏன் என்னுடைய துஆ கபூல் ஆகுதில்லை? நானும் துஆ கேட்டதோட இந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்யணுமே என்ற ஆசை ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு வயோதிபர்களுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு சிறார்களுக்கும் இருக்கிறது. நான் துஆ கேட்டவுடன் கபூல் செய்ய வேண்டும் என்பதாக. இதே கோரிக்கையை சஹாபாக்களில் ஒரு சஹாபியான முஸ்தஜாபுத் துஆ, துஆக்கள் மிகவும் விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த சிறப்பு பெயர் பெற்ற அந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் கேட்டார்கள், உதுல்லாஹ அய்யஜஅலனி முஸ்தஜாபத் துஆ. யா ரசூலல்லாஹ், நான் கேட்டதோடு என்னுடைய துஆ கபூல் செய்ய வேண்டும், இதற்காக வேண்டி நீங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்களேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக பெரும் பெரும் தொழுகைகளை, நீங்க 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுதுவாங்க. நீங்க ஹஜ்ஜுக்கு மேலே ஹஜ் செய்யுங்க, இத்தனை ஹஜ்ஜுகளை செய்யுங்க, இத்தனை உம்ராக்களை செய்யுங்க. இபாதத்துகளை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டவில்லை, ஒரே ஒரு வழிகாட்டலை காட்டினார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்ib மத்அமக், உங்களுடைய வருமானத்தில் தகுன் முஸ்தஜாபுத் துஆ, நீங்க பேணுதலாக இருங்க. உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்ல, உங்களுடைய வருமானத்துடைய விஷயத்துல நீங்க பேணுதலாக இருங்க. அல்லாஹ் உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான்.
கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் தலைய ஒட்டச்சு கொண்டு யோசிச்சு கொண்டு இருக்கிற, ஏன் என்னுடைய துஆ கபூலாகுதில்ல? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, லொஸ்டுக்கு மேல லொஸ்ட், நோய், பிரச்சனை, சிக்கல், பலாய், முஸ்லிமத் என்பதாக அடித்துக் கொண்டே போறோம். ஆனா என் வருமானத்தை பார்க்கறதுக்கு நான் தயாரில்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருடைய வருமானம் பிழையாக இருக்கிறதோ அல்லாஹ் முதலாவதாக அவருக்கு கொடுக்கக்கூடிய பயங்கரமான தண்டனை என்னண்டா, அல்லாஹ் அவருடைய துஆவை அவருடைய தலைகளுக்கு மேலால் அல்லாஹ் உயர்த்த மாட்டான். சுஜூதில் இருந்து துஆ செய்வாரே, ஒரு ருகூல இருந்து துஆ செய்வாரே, கஅபத்துல்லாஹ்வுடைய புடவையை பிடிச்சு கொடுத்தான் துஆ செய்வாரே. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் அவருடைய தலைக்கு மேலால் அல்லாஹ் அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனுக்கு பிழையான வருமானத்தின் காரணமாக வரக்கூடிய இரண்டாவது பயங்கரமான தண்டனை என்னண்டா, அவர் உலகத்தில எவ்வளோ சம்பாதிப்பாரு, ஆனா அந்த சம்பாத்தியம் உலகத்தில அவருக்கு சிரமமாக அமையுமே தவிர நாளை ஆখিরাவுடைய வாழ்க்கையில, நாளை மஹ்ஷருடைய வாழ்க்கையில எந்த ஒரு கூலியையும் அவருக்கு எடுத்து கொடுக்காது. மஸ்ஜிதுகளை கட்டி கொடுத்திருப்பாரு, பல மதரசாக்களுக்கு உதவி செஞ்சிருப்பாரு, பல அனாதைகளை கவனிச்சிருப்பாரு, பல விதவைகளை கவனிச்சிருப்பாரு. கண்ணியத்துக்குரியவர்களே, எத்தனையோ ஏழை எளியோர்களுக்கு உதவி செஞ்சிருப்பாரு. ஆனா அல்லாஹ்விடத்தில் கபூலியத் கிடையாது. காரணம் என்னண்டா, பிழையான வருமானம். இந்த பிழையான வருமானத்தில் கொடுக்கக்கூடிய சதகாவை அல்லாஹ் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு சிறிய குழந்தைகளுக்கு விளங்கக்கூடிய அளவுல ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு விளங்கப்படுத்தினாங்க என்று சொன்னா, லா துக்பலுஸ் ஸலா பிகைரி துஹூரின் வலா ஸதகத்தின் மின் குலூல். சின்ன பிள்ளைகளுக்கும் இந்த சட்டம் தெரியும். வுது இல்லன்னு சொன்னா அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வாறு வுது இல்லாமல் தொழுகை கிடையாதோ இதே போன்றுதான் பிழையான வருமானத்தில் வரக்கூடிய அந்த வருமானத்தின் மூலமாக அந்த வருமானத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய சதகாவும் அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு கபூலியத்தும் கிடையாது. இவர் பிழையான வருமானத்தை சம்பாதித்து விட்டு இப்பொழுது வாராரே மஸ்ஜிதுக்கு, நான் இத்தனை கோடி கொடுக்க வேண்டும், இந்த பணத்திலிருந்து இத்தனை லட்சம் ரூபாய்களை கொடுக்க வேண்டும், இத்தனை ஏழை எளியோர்களை நான் கவனிக்க வேண்டும் என்று முன் வந்தாலும் கூட உலகத்தில் அவர் சம்பாதித்தது இவருடைய உடலுக்கு கஷ்டமாக அமையுமே தவிர, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு கபூலியத்தும் கிடையாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அடுத்ததாக கொடுக்கக்கூடிய பயங்கரமான தண்டனை என்னண்டா, இந்த பிழையான வருமானத்தில் வரக்கூடிய அந்த வருமானத்தின் மூலமாக அடுத்தவர்களுடைய பதுஆவுக்கு உள்ளாகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, பிறருடைய அந்த பதுஆவுக்கு உள்ளாகிறாரே. எப்படி என்று சொன்னா, அவர் சில சாமான்களை விற்கிறாரே, சில பொருட்களை கடையிலே வைக்கிறாரே, வைத்துவிட்டு ஒருவர் அந்த பொருளை எடுப்பதற்காக வேண்டி வந்து அந்த பொருளை எடுத்துக்கொண்டு போகிறார். பொருளை எடுத்துக்கொண்டு போய் அவர் அவருடைய வேலையை செய்கிறார். சில நாட்கள் கழிகிறது, இந்த பொருள் உடைந்து விடுகிறது. இந்த பொருள் ஏதோ அது மார்க்கத்துக்கு முரணான செயலாக ஆகிவிட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் இவர் துஆ வைக்கின்றார். இவருடைய உள்ளம் நோகிறது, என்னை ஏமாற்றி தந்துவிட்டானே, என்னை இவ்வளவு சிக்கலுக்குள்ளால் ஆக்கிவிட்டானே என்று இவருடைய மனது நோகும் பொழுது அந்த பொருள் யாரிடத்திலிருந்து எடுக்கப்பட்டதோ அந்த மனிதனுக்கு பதுஆவாக போய் சேர்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்தவர்களுடைய பதுஆவுக்கு உள்ளாகிறார். அழகான ஒரு ரிவாயத் புகாரி முஸ்லிமுக்குள்ளால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்களிலே மிகவும் ஒரு கண்ணியமான உயர்தரமான ஒரு சஹாபி தான் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா இவருக்கு ஒரு காணி இருந்தது. இந்த காணியை அர்வா பின்து அவுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அவள் எடுத்து விட்டதற்கு பின்னால்
சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வழக்கு தொடுக்கின்றாள். வழக்கு தொடுத்து இவளுடைய காணி என்பதாக வாதாடுகிறாள். இவனுக்கு காணி கொடுக்கப்படுகிறது. ஹஜ்ரத் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். அல்லாஹ்விடத்திலே கையேந்தி ஒரு துஆவை செய்தார்கள். அல்லாஹும்ம இன் கானத் காதிபா, யா அல்லாஹ், இவள் சொல்லக்கூடிய இந்த விடயம் பொய்யானதாக இருந்தால் அல்லாஹும்ம ஆமி பஸரஹா, யா அல்லாஹ், இவளுடைய 2 கண்களையும் பொட்டையாக்கி விடுவாயாக. வக்துல்ஹா ஃபீ அர்திஹா, யா அல்லாஹ், இதே பூமியிலே இதே காணியிலே வைத்து அவளுடைய ரூஹையும் வாங்கி விடுவாயாக என்பதாக ஹஜ்ரத் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு கீழால உலமாக்கள் தெளிவாக எழுதுறாங்க. இந்த அளவு கண்டா இந்த பெண்ணுடைய 2 கண்களையும் அல்லாஹ் பொட்டையாக்கினான். 2 கண்களையும் பொட்டையாக்கி ரிவாயத்துகளிலே வருகிறது, அவளுடைய வீட்டுக்குள்ளால இருக்கக்கூடிய சிவர்களை பிடித்து தான் அவளுடைய அந்த வீட்டுக்குள்ளால் நுழையக்கூடியவளாக இருந்தால் அல்லாஹ் 2 கண்ணுடைய பார்வையையும் எடுத்து விட்டான். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக ஒரு பத்வாவை செய்தார்கள். வக்துல்ஹா ஃபீ அர்திஹா, யா அல்லாஹ், இதே காணியிலே வைத்து அவளுடைய ரூஹையும் வாங்கி விடுவாயாக. அவளுடைய அந்த காணியிலே வைத்து ஒரு கிணறு இருந்ததே, அந்த கிணற்றுக்குள்ளால் விழுந்து அதே காணியிலே வைத்து அல்லாஹ் ரூஹையும் வாங்கி விடுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்தவர்களுடைய பத்வாவை பயந்து கொள்ள வேண்டும். வியாபாரிகளே, ஒவ்வொரு வியாபாரிகளையும் பார்த்து சொல்கின்றேன், அடுத்தவர்களுடைய பத்வாவிற்கு யாரெல்லாம் உள்ளாகின்றீர்களோ மௌத்துக்கு முன்னால் இந்த பாவம் விடாது சகோதரர்களே. எனவே நாம் வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்திலே சரியான முறையில் செய்ய வேண்டும். பிழையான வருமானம் 1 கோடி வரலாம், 10 கோடி வரலாம், பல லட்சம் ரூபாய்கள் வரலாம். எனக்கு இந்த பிழையான வருமானம் வரவும் கூடாது. குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். பிழையான வருமானம் எத்தனை கோடிகள் வந்தாலும், மகனே, இந்த வருமானம் எனக்கு தேவையில்லை. புண்ணியத்துக்குரியவர்களே, இன்று எங்களுடைய வீட்டுக்குள்ளால் நடக்கக்கூடிய பயங்கரமான பாவம் என்னண்டா, நாம் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் அழகான முறையில் வீடுகளை கட்டி வைத்து கடைகளை நாம் கொடுத்துவிட்டு ஹலாலான முறையில் 100க்கு 100 ஹலாலான முறையில் சம்பாதித்ததை தற்பொழுது குழந்தைகள் அவர்களுடைய கரங்களாலே கொண்டு வந்து வீட்டுக்குள்ளால் பெற்றோர்களுக்கு ஹராமான சாப்பாட்டை கொடுக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. சகோதரர்களே, நாம் பார்க்க வேண்டும், என்னுடைய குழந்தை எந்த முறையில் ஹலாலான முறையில் வியாபாரம் செய்கின்றான். பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள், பக்கத்து கடைக்காரர்கள் ஒரு நாளைக்கு 1 லட்சம் தேடலாம், எனக்கு 10,000 ரூபாய் தான் வருகிறதா? அதுவும் ஹலாலான முறையில் வருகிறதா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம கன்னிஅனி பிமா ரஸக்தனி, யா அல்லாஹ், எனக்கு தந்திருக்கக்கூடிய ரிஸ்கை போதுமாக்கி. எப்பொழுதும் நம்முடைய மனம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் போதும் என்ற மனம் இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரிவாயத்து கிட்டத்தட்ட புகாரிக்குள்ளால 22 இடத்தில் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறார்கள். ஒரு நாள் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வீட்டுக்குள்ளால் வந்தவுடன் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பார்த்தார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவர் வந்திருக்கிறாரே. கணவருடைய முகத்திலே பசியினுடைய அடையாளம் விளங்கினது. பசியினுடைய அடையாளம் விளங்கிக் கொண்டு உடனடியாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ரொட்டியை சுட்டார்கள். ரொட்டியை சுட்டு உடனடியாக அந்த ரொட்டிக்கு நெய்யை வைத்தார்கள். வைத்துவிட்டு ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இறைச்சி சமைக்கக்கூடிய வாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடித்தது. மேலானவர்களே, புகாரிக்குள்ளால மட்டும் கிட்டத்தட்ட 22 இடத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடனடியாக ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே, வீட்டுக்குள்ளால் இறைச்சி சமைக்கக்கூடிய வாசம் அடித்துக் கொண்டிருக்கிறது, என்ன விடயம் என்பதாக கேட்டார்கள்.
மேலானவர்களே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹதீஸையும் ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒவ்வொரு உபதேசத்தையும் விளங்குவதற்கு முயற்சி செய்யுங்க. விளங்கல் என்று சொன்னா விளங்குறதுக்கு கண்ணியத்துக்குரியவர்களே கொஞ்சமாவது முயற்சியை செய்யுங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு ஹுத்பாக்கள் செய்யப்படுது, ஒவ்வொரு வாரமும் ஹுத்பாக்கள் செய்யப்படுது. வாழ்க்கை ஏதாவது ஒன்று ஒரு ஹுத்பாவுல நாங்க எடுத்துட்டு போகணும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அடிப்படையில தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். கேட்டவுடன் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உண்மையிலேயே இறைச்சி சமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தான். என்ன விடயம் என்று சொன்னா இதற்கு பின்னால் ஒரு சரித்திரம் இருக்கிறது யா ரசூலல்லாஹ். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது எங்களுடைய அடிமை பரீராவுக்கு கொண்டு வந்து, பரீராவுக்கு ஹதியாவாக யாரோ இந்த இறைச்சியை கொண்டு வந்து கொடுத்து கொண்டு போயிருக்கிறார்கள். எனக்கு தெரியும் யா ரசூலல்லாஹ், சதகாவுடைய பொருள் உங்களுக்கு ஹராம் என்பதாக எனக்கு தெரியும். நான் என்னுடைய கையாலேயே உங்களுக்கு ஹராத்தை தருவதற்கு நான் விரும்பவில்லை யா ரசூலல்லாஹ். நான் உங்களை சமாளிப்பதற்காக வேண்டி, உங்களுடைய பசி போங்குவதற்காக வேண்டி இந்த இறைச்சியை கொண்டு வந்து தந்துவிடலாம். ஆனால் தந்ததற்கு பின்னால் அந்த ஹராத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சாப்பிட்ட பாவம் எனக்கும் கிடைக்குமே யா ரசூலல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். என்னுடைய மனைவிக்கு இந்த அளவுக்கு பேணுதல் இருக்குதே, இப்படி என்பதாக சந்தோஷம் அடைந்து விட்டு ஒரு ஃபத்வாவையும் படித்துக் கொடுத்தார்கள். என்ன ஃபத்வா என்று தெரியுமா? சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது எங்களுடைய அடிமை பரீராவுக்கு வரக்கூடிய நேரத்திலே சதகாவாக வந்தது. ஆனால் பரீரா கொண்டு வந்து எங்களுக்கு தரக்கூடிய நேரத்திலே அது ஹதியாவாக மாறினது. ஹதியாவுடைய சாப்பாட்டை எங்களுக்கு சாப்பிடலாம் என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை புசித்தார்கள். அந்த சாப்பாட்டை அவர்கள் சாப்பிட்டார்கள் என்ற ரிவாயத்து கிட்டத்தட்ட புகாரிக்குள்ளால் மட்டும் 22 இடத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்ல வருகிறோம் என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அளவுக்கு ஹராம் ஹலாலிலே, சாப்பாட்டினுடைய விஷயத்திலே, பொருளாதாரத்துடைய விஷயத்திலே சஹாபாக்கள், நபிமார்கள் பேணுதலாக இருந்திருக்கிறார்கள். ஒரு நாள் வருகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பசியோடு வருகிறார்கள். அவருடைய படுக்கைக்கு வந்தார்கள். படுக்கைக்கு வந்து முஸ்லிம் அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. படுக்கைக்கு வந்து அவர்கள் பார்க்கிறார்கள், ஒரு ஈச்சப்பழம் விழுந்து கிடக்கிறது. இந்த ஈச்சப்பழமும் அநியாயமாகிவிடக் கூடாது என்று சொல்லி, என்னுடைய பசியும் நீங்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஈச்சப்பழத்தை எடுத்து அவர்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை நீக்கிவிட்டு சாப்பிட்டு விட்டார்கள். சாப்பிட்டதற்கு பின்னால் இரவுடைய நேரம் அங்காலும் இங்காலும் படுக்கையிலே உருண்டு கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வலமைக்கு மாற்றமான ஒரு விடயத்தை நான் உங்களிடத்திலே பார்க்கின்றேனே. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம் ஆயிஷா, என்ன விஷயம் என்றால், நான் படுக்கைக்கு வந்தேன், ஒரு ஈச்சப்பழம் இருந்தது, அது அநியாயமாகிவிடக் கூடாது, என்னுடைய பசியையும் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்ற 2 நோக்கத்திலே நான் அந்த ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு விட்டேன். சாப்பிட்டதற்கு பின்னால் என்னுடைய உள்ளத்திலே ஒரு தடமாட்டமாக இருக்கிறது, இது சதகாவுடைய ஈச்சப்பழமாக இருக்குமோ என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, மாசூமியீன்கள், பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அதிலும் விசேஷமாக எங்களுடைய தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்திற்கும் நபி, ரஹ்மத்துல் லில் ஆலமீன், மிகவும் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்களே பயந்தார்கள், என்னுடைய வயிற்றுக்குள்ளால் ஹராம் போய்விட்டதோ. கண்ணியத்துக்குரியவர்களே, வருமானத்துடைய விடயத்திலே, சாப்பாட்டினுடைய விடயத்திலே இந்த அளவுக்கு சஹாபாக்களும் நபிமார்களும் தேடுதலாக இருந்திருக்கின்றார்கள் என்றால், நானும் நீங்களும் இன்றைக்கு பஜார்களிலே வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். பல வியாபாரங்களை, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வியாபாரம் எந்த முறையில் அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக பார்க்க வேண்டும்.
குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்துல் முஃமினூனிலே அல்லாஹ் அழகான முறையில் ரசூல்மார்களை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான். மனிதர்களுக்கும் நபிமார்களுக்கும் ஒரே சட்டத்தை அல்லாஹ் பேசுகிறான். வருமானத்துடைய விஷயத்திலே யா அய்யுஹர் ரசூல் குலு மின் தய்யிபாத் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். ஏ நபிமார்களே, நீங்கள் உங்களுக்கு அழகான சாப்பாட்டுகளிலே நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு நீங்கள் அமல் செய்யுங்கள், இபாதத் செய்யுங்கள் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. சூரா பக்ராவிலே அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலு மினத் தய்யிபாத். நபிமார்களை பார்த்து அல்லாஹ் பேசின அதே சட்டத்தை அல்லாஹ் முஃமின்களை மனிதர்களை பார்த்து பேசுகிறான். எப்படி என்று சொன்னால், ஏ மனிதர்களே, நீங்கள் அழகான சாப்பாடுகளை சாப்பிட்டு விட்டு நல்ல சாப்பாட்டுகளை சாப்பிட்டு விட்டு இபாதத்திலே முன்னேறுங்கள் என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு அழகான முறையில் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் நாம் பஜார்களிலே இருக்கிறோம், வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். செய்யக்கூடிய நாம் எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, சிலர்கள் வியாபாரங்கள் செய்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், அவர்கள் சில பொருட்களை எடுத்துவிட்டு அது ஸ்ரீலங்காவிலே அடித்துவிட்டு இது ஜப்பானிலே கொண்டு வரப்பட்டது, இது அந்த நாட்டிலே இருந்து கொண்டு வரப்பட்டது, இந்த நாட்டிலே இருந்து கொண்டு வரப்பட்டது என்பதாக பெட்ஜ்களை அடிக்கிறார்கள். அதற்கு என்பதாக தனி கம்பெனிகளும் தற்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் போய் சொல்றார்கள், நீங்கள் இந்த பேர்ல இதை அடிச்சு தாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்க அடிச்சு தராட்டியும் பரவாயில்ல, இந்த பெட்ஜை மட்டும் சரி எங்களுக்கு அடிச்சு தாங்க, நாங்க அதுல ஏதாவது எழுதி கொள்றோம் என்பதாக எத்தனையோ வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உலமாக்களிடத்திலே கேட்டு பாருங்கள், 100க்கு 100 ஹராமான வியாபாரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி யாரும் செய்துவிடக் கூடாது. உண்மையை சொல்லி வியாபாரம் செய்ய வேண்டும். கிடைக்கக்கூடிய 1 ரூபாவாக இருக்கலாம், பல லட்சம் ரூபாய்களாக இருக்கலாம், பல ஆயிரம் ரூபாய்களாக இருக்கலாம். வரக்கூடிய வருமானங்கள் 100க்கு 100 ஹலாலாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு 20 வருடம் முன்னால் போய் பாருங்களேன், எந்த அளவுக்கு நிம்மதியாக வாழ்ந்தார்கள். பழையவர்கள் இருக்கிறார்கள், வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் போய் அந்த வயது முதிர்ந்தவர்களிடத்திலே போய் கேட்டு பாருங்கள். ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் வீட்டுக்குள்ளால் எவ்வளவு பரக்கத் இருந்தது. வீட்டுக்குள்ளால் 15 பேர்கள் இருப்பார்கள், 20 பேர்கள் இருப்பார்கள். ஆனால் சம்பாதிப்பது ஒரே ஒருவர் தான். 15 பேருடைய தேவைகளும் பூர்த்தியாக்கப்பட்டது. இன்று குடும்பங்களிலே 15 பேர்கள் இருக்கிறார்கள், 20 பேர்கள் இருக்கிறார்கள், 20 பேருமே சம்பாதிக்கிறார்கள். ஆனால் தேவைகள் பூர்த்தியாகுவது கிடையாது. அந்த காலத்திலே 9 மணிக்கு தொழிலுக்கு போவார்கள், அசருக்கு பின்னால் வந்து விடுவார்கள். ஊரிலே ஏதாவது முக்கியமான பங்கன்கள் இருந்தால் அதற்கும் கலந்து கொள்வார்கள். திருமண வைபவங்கள் இருந்தால் அதிலும் கலந்து கொள்வார்கள். ஏதாவது மீட்டிங்கள் இருந்தால் அதிலும் கலந்து கொள்வார்கள். ஆனால் 20 பேர் 15 பேருடைய தேவைகளும் பூர்த்தியாக்கப்பட்டது. இன்று காலையிலே 6 மணிக்கு ஓடுகிறோம், மாலையிலே இல்லாமல் இரவுடைய நேரத்திலே 10 மணி 8 மணி என்பதாக வருகிறோம். அப்பையும் எங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகுவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அதில் அடிப்படை காரணங்கள் அதிகமாக இருந்தாலும் முக்கியமான ஒரு காரணம் தான் நம்முடைய வியாபாரத்தை நாம் சரியான முறையில் அமைத்துக் கொள்வது கிடையாது. பிழையான வருமானத்தில் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பிழையான வருமானத்தை நாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, சில உதாரணங்களை மட்டும் சொல்லி நான் இந்த ஹுத்பாவை முடித்துக் கொள்கிறேன். நான் விளங்குவதற்காக வேண்டி 1-2 விடயங்களை மாத்திரம் சொல்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருவர் வெளிநாட்டுக்கு போகிறார். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நேரத்திலே ஒருவர் சொல்கிறார், இந்த நாட்டுக்கு போகிறீர்கள், இந்த நாட்டிலே இந்த பொருள் கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும், நீங்கள் இந்த பொருளை எடுத்து வாங்கலேன் என்று சொல்லி சில பணங்களை கொடுத்து அனுப்புகிறார். இந்த மனிதர் போறார், அங்கேயும் இங்கேயும் சுத்திவிட்டு அந்த பொருளை 1000 ரூபாவுக்கு வாங்குகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, 1000 ரூபாவுக்கு வாங்கிவிட்டு இவர் இங்கு கொண்டு வந்து இது 4000 ரூபாய் என்பதாக இந்த மனிதருக்கு கொடுக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஃபத்வாவை உலமாக்களிடத்திலே கேட்டு பாருங்கள். இந்த வியாபாரம் 100க்கு 100 ஹராமாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று தெரியுமா? உங்களுடன் இவர் வியாபார ஒப்பந்தம் செய்யவில்லை,
இவர் உங்களிடத்தில் முஹப்பத்துக்காக வேண்டி இந்த நாட்டிலே விலை குறைவாக இருக்கும் என்று சொல்லி இவர் உங்களிடத்திலே பணம் தந்தார். இவருடைய உள்ளத்திலே 4000 ரூபாய் வரும் என்று நினைத்து கொடுத்தார். ஆனால் உண்மையிலேயே அங்கு போய் பார்த்தால் 1000 ரூபாய். ஆனால் இவர் நினைக்கின்றார், இவர் 4000 ரூபாய் தானே நினைத்தார், நாம் 4000 ரூபாய்க்கே கொண்டு போய் கொடுப்போம் என்பதாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இது ஹராமான ஒரு தொழிலாக இருக்கிறது. இந்த வருமானம் ஹராம். கண்ணியத்துக்குரியவர்களே, இவர் அதற்கு சில காரணங்களை காட்டுகிறார். நான் டாக்ஸியை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துக்கு போனேன், அங்கு போனேன், இப்படியெல்லாம் செலவழித்தேன், நேரத்தை செலவழித்தேன் என்று அவர் உள்ளத்திலே நினைத்துக் கொண்டு இதை கொண்டு போய் 4000 5000 ரூபாவுக்கு கொடுக்கிறார். ஹராம் சகோதரர்களே, உங்களுக்கு அப்படி தேவை என்றால் இவரிடத்தில் அது தெளிவாக சொல்லப்பட வேண்டும். உங்களுடைய இந்த பொருளை எடுப்பதற்காக வேண்டி நான் இத்தனை ரூபாக்களை செலவழித்திருக்கின்றேன், நீங்க இந்த பணத்தை தாரீங்களா என்பதாக அவருடைய அனுமதியோடு. கண்ணியத்துக்குரியவர்களை, இப்படி பணம் எடுக்க முடியும். இப்படி ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ கடைகள் இருக்கிறது, இது விதிவிலக்கு கிடையாது. எத்தனையோ கடைகள் இருக்கிறது, சாமான்களை எடுத்துவிட்டு இவருக்கு தெரியாது, சொல்லுகிறார், நீங்கள் இந்த கடையில பேச்சு இந்த சாமான்களை வாங்கி கொண்டு வாங்க, பில்ல போடுறாங்க. பில்ல போடக்கூடிய நேரத்தில் ஒரு 1,50,000 வந்திருக்குது, 1.5 லட்சம் பில் வந்திருக்குது. இவர் சொல்றாரு, நீங்க இந்த பில்ல 1,80,000 ரூபாய் போட்டு தாங்களேன் என்று சொல்லி இவர் அந்த 30,000 ரூபாய் எடுத்துக் கொள்றாரு. ஹராம் சகோதரர்களே, பில் அது போட்டு கொடுப்பதும் ஹராம், பில் கேட்டு எடுப்பதும் ஹராம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு முதலாளிகளும் ஒவ்வொரு கடையில் வேலை செய்யக்கூடியவர்களும் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒருவர் சாமான் எடுக்கிறாரு, 1000 ரூபாய்க்கு சாமான் எடுத்தா 1000 ரூபாய் பில்ல போட்டு கொடுங்க, இல்ல 1100 ரூபாய் பில்லோடு போட்டு கேட்கிறாரு, கொடுக்க வேண்டாம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பாவத்தில் எடுத்தவர் மாத்திரமல்ல, இதற்கு சம்பந்தப்பட்ட அத்துணை பேருடைய வருமானமும் ஹராம். அத்துணை பேருக்கும் பாவம் கிடைத்தே தீரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி ஏராளமான விடயங்கள் எங்களுடைய வியாபாரத்திலே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்து ஒரு சஹாபி தானியங்களை விற்றுக் கொண்டிருந்தார். கையை அவர்கள் அதற்குள்ளால் போட்டு காத்தார்கள். கீழே ஈரமாக இருந்தது. கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஏன் இவ்வாறு வியாபாரம் செய்கிறீர்கள்? இந்த ஈரத்தை மக்களுக்கு விளங்கும்படி வைக்கலாமே. சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் ஏமாற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் யோசிக்க வேண்டும், என்னுடைய வியாபாரத்திலே என்னுடைய ஈரம் எங்கு இருக்கிறது? புடவை வியாபாரிகள் யோசித்துக் கொள்ள வேண்டும், நான் எங்கு ஈரத்தை வைத்திருக்கின்றேன். சில்லறை வியாபாரிகள் யோசிக்க வேண்டும், என்னுடைய ஈரம் எங்கு இருக்கிறது? டைல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் யோசிக்க வேண்டும், என்னுடைய ஈரம் எங்கு இருக்கிறது? இது போன்று பேமெட்டிலே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் யோசிக்க வேண்டும், நான் எங்கு ஈரத்தை வைத்திருக்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, சாதாரணமான விடயம் கிடையாது. ஒருவர் ஒரு கோடியை கொடுக்கின்றார். ஒரு கோடியை கொடுத்து நீங்கள் அடுத்த மாதமாகும் பொழுது நீங்கள் ஒரு கோடியே 10 லட்சம் எனக்கு தாருங்கள் என்பதாக சொல்லி ஒரு கோடியை கொடுக்கிறார். இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, தெளிவாக ரிவாயத் வந்திருக்கிறது, கடன் கொடுத்து லாபம் எடுப்பது ஹராம். கடன் கொடுத்தால் 1 லட்சம் கொடுத்தால் 1 லட்சம் தான் திருப்பி எடுக்க வேண்டும். அவர் விரும்பி ஒரு 1000 ரூபாய் கூடியா தாராரு, அது வேற விஷயம். கேட்டு எடுப்பது கண்ணியத்துக்குரியவர்களே ஹராம். அது மட்டுமல்ல, ஒருவர் செக்க கொடுக்கிறாரு, 1 லட்சத்துடைய செக்க கொடுத்துட்டு சொல்றாரு, நீங்க 95,000 ரூபாய் தாங்க, அடுத்த மாசம் செக் பாஸ் ஆகும், 1 லட்சத்தை நீங்க எடுத்துக்கோங்க. தெளிவாக ஹராம் சகோதரர்களே, தெளிவான ஹராம். இப்படி வியாபாரங்களை செய்து எம்முடைய குடும்பத்தையும் எங்களுடைய குழந்தைகளையும் நாம் நாசமாக்குவதை நாம் ஒரு நாளும் விரும்ப மாட்டோம் சகோதரர்களே. எனவே தான் சொல்லுகிறோம், ஹலாலான முறையில் வியாபாரத்தை தேடுங்கள், ஹலாலான முறையில் சம்பாதிங்கள். இந்த ஹலாலான வருமானத்தின் மூலமாக அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை
அல்லாஹ் ஒரு நாளும் நாசமாக்க மாட்டான். எங்களை அல்லாஹ் தீனுக்காக வேண்டி கபூல் செய்வான் என்பதில் ஒரு நாளும் சந்தேகம் கிடையாது. அடுத்தது, ஒவ்வொரு கடையிலும் கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு தொழிலிலும் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய தொழிலாளிகளும் முதலாளிகளும் யோசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னண்டா, ஒருவர் தொழிலுக்கு போயிருக்கிறார், அந்த தொழிலிலே 8 மணித்தியாலங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் 8 மணித்தியாலம் பூர்த்தியாக வேலை செய்துதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் 7 மணித்தியாலம் வேலை செய்கிறார், 7 மணித்தியாலமும் 59 நிமிடமும் அவர் அந்த தொழிலை செய்தாலும் கூட அவருடைய வருமானத்தில் 80 வீதம் 50 வீதம் 30 வீதம் ஏதோ அவருடைய அந்த நேரத்திற்கு ஏற்பால் போல் அவர் ஹராத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதே மதரசாக்கள், பாடசாலைகள், அது போன்று கடையில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், கொம்படிகளில் இருக்கக்கூடியவர்கள், ஒவ்வொருத்தரும் கண்ணியத்துக்குரியவர்களே, அது பள்ளியில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், பள்ளியில் இருக்கக்கூடிய முஅஸ்ஸின், இமாம், ஒவ்வொருத்தரும் கண்ணியத்துக்குரியவர்களே சாதாரணமான விஷயம் கிடையாது. காரணம் என்னவென்றால் இது ஒவ்வொருத்தர்களுக்கும் பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் பாடத்தை நடாத்துகிறார், 1.5 மணித்தியாலம் பாடத்தை நடாத்தும் பொழுது இவருக்கு இடையிலே ஒரு கோல் வருகிறது, அந்த கோலை பேசுகிறார், 5 நிமிடம் அந்த கோலை பேசிவிட்டு வைக்கிறார். 4 மணிக்கு தொடங்கின கிளாஸ் 5 அரையாகும் பொழுது முடிக்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இவருடைய வருமானத்தில் சில பகுதிகள் ஹராமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் 5 நிமிடம் இவர் அந்த மாணவர்களுடைய அந்த மாணவிகளுடைய அந்த பாடத்திலே களவெடுத்திருக்கிறார். இந்த வருமானமும் ஹராம் சகோதரர்களே, சாதாரணமான விடயம் கிடையாது. இன்று பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆக பயங்கரமான ஒரு வியாபாரம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கிளாஸ்களிலும் பாடசாலைகளிலும் பல இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடியது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதில் பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் இதை கவனிக்க வேண்டும். கோல்கள் வந்தால் அந்த நேரத்தில் ஆன்சர் பண்ணாமல் இருப்பதற்கு அதில் ஒவ்வொருத்தரும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் நாமும் பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு உதவியாகவும் இருக்கக்கூடாது, பாவம் செய்யக்கூடியவர்களை உண்டாக்கவும் கூடாது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி பல விடயங்கள் இருக்கிறது. கம்பெனியுடைய வாகனத்தை எடுக்கிறார், 8 மணித்தியாலம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8 மணித்தியாலத்திற்கு மேல் 8 மணித்தியாலமும் 10 நிமிடமும் எடுக்கிறார். ஹராம் சகோதரர்களே, இவருடைய சொந்த தேவைக்காக வேண்டி ஷாப்பிங் போகிறார். கம்பெனியுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு குழந்தைகளையும் மனைவி மக்களையும் உல்லாச பயணங்கள் போவதற்காக வேண்டி எடுத்துக்கொண்டு போகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, தெளிவான ஹராமாக இருக்கிறது. இவருக்கு கம்பெனியிலே வேலை செய்யக்கூடிய கடையிலே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வேறு விடயம். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே நம்முடைய வியாபாரத்துடைய விடயத்திலே நாம் 100க்கு 100 ஹலாலாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சொல்வதாக இருந்தால் நிறைய விடயங்கள் சொல்லலாம். நாம் பேங்கோடு தொடர்பாக இருக்கிறோம், வட்டியோடு தொடர்பாக இருக்கிறோம், ஈடு வைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றோம், நம்முடைய வாகனங்கள், இது போன்ற ஏராளமான விடயங்கள் பினான்சிலே நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி ஏதோ ரீதியிலே ஹராம் வந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த ஹராத்தில் இருந்து நானும் நீங்களும் பாதுகாக்கப்படணும் என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, 100க்கு 100 நாம் உலமாக்களிடத்திலே போய் இதற்கான ஃபத்வாக்களை கேட்டு காலை வடித்து நாம் என்னுடைய வியாபாரம் எவ்வாறு அமையோடும் என்பதை தெளிவாக படித்துக் கொள்ள வேண்டிய ஆக பெரிய தேவைகள் இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னுடைய வியாபாரம் சரியான முறையில் ஆக வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தரும் சிந்திங்க, ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வோடு தொடர்பாகுங்க, ஒவ்வொருத்தரும் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுவுங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இபாதத்துகளிலேயும் வருமானத்திலேயும் கண்ணியத்துக்குரியவர்களே எந்த அளவுக்கு பெரியார்கள் சஹாபாக்கள் இருந்திருக்கின்றார்கள் என்றால் இபாதத்துக்கு கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவம் அவர்களுடைய வருமானத்துக்கும் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இபாதத்தை விட ஒரு படித்தரம் கூடுதலாக வருமானத்துடைய விடயத்திலே கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் என்றால் நாம் எந்த அளவுக்கு நம்முடைய இந்த தொழிலிலே வருமானத்துடைய விடயத்திலே பேணுதலாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்று நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நாம் ஆன்லைனிலே பிசினஸ்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த தொழில் எந்தெந்த தொழில்கள் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, செய்யக்கூடிய எந்தெந்த தொழில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக விளங்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நமக்கு பரக்கத் வேண்டுமா? நமக்கு சொத்து செல்வத்திலே குழந்தைகளிலே பரக்கத் வேண்டுமா? கண்ணியத்துக்குரியவர்களே,
ஹலாலான தொழிலை ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே வல்ல இறைவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வியாபாரங்களை தொழிலை ஹலாலான முறையில் ஆக்கி தருவதற்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, கண்ணியமான உஸ்தாத்மார்கள் ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அத்துணை பேருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அத்துணை பேரை கபூல் செஞ்சு கொள்வாயாக, தீனுக்காக வேண்டி புரிந்து கொள்வாயாக. முக்கியமாக இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களையும் பெண்களையும் புனித தீனுக்காக வேண்டி கபூல் செஞ்சு கொள்வாயாக. 100க்கு 100 ஹலால் உள்ள ஹலாலான தொழிலுள்ள மக்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. ஆழமான அறிவையும் விசாலமான விளக்கத்தையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் முக்கியமாக எங்களுடைய பிலஸ்தீனுடைய காசாவுடைய மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் உண்மையான ஷஹீதுகளாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் எந்தெந்த அந்த குஃபார்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக நாடி இருக்கிறாயோ யா அல்லாஹ் அத்தனை பேர்களுக்கும் அவசரமாக ஹிதாயத்தை கொடுப்பாயாக. ஹிதாயத்தை கொடுக்க மாட்டேன் என்பதாக நாடி இருந்தால் துன்யாவிலே கொடுக்காத யாருக்குமே கொடுக்காத தண்டனைகளை அவர்களுக்கு கொடுத்து சோதித்து விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த தண்டனையை ஃபிரௌன் செய்யவில்லை யா அல்லாஹ், ஹாமான் செய்யல யா அல்லாஹ், நம்ரூத் செய்யல யா அல்லாஹ், இந்த கொடியவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இவர்களை உன்னிடத்தில் பொறுப்பு தாருகிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு நாலா புறத்தாலும் வெற்றியை தந்தருள்வாயாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي يا من لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يسفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر، يعلم مثاقيل الجبال ومكائل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار، ولا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره. والصلاة والسلام على شفيعنا وحبيبنا محمد بن عبد الله المصطفى.